எந்த எண்ணத்துல அவங்க இறக்குறாங்களோ அதை வச்சுதான் அடுத்த அவங்களுடைய ஆன்மா இறந்த பின்பு அதை அனுபவிக்கும் அப்படிங்கிறாங்க. பொதுவா மரணம் அப்படிங்கிறது மூர்ச்சை, அது இந்த உடம்புக்கு மட்டும்தான், இந்த ஆன்மாக்கு கிடையாது. இந்த ஜீவனானது அடுத்தடுத்த பிறவிகள் அந்த வாசனைகளை சேர்த்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஞான நிலை அடையாதவங்களுக்கு இந்த பிறப்பானது ஆமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஞான நிலை அடைந்த ஒருத்தங்களுக்கு இது எல்லாமே பொய், இது எதுவுமே உண்மை கிடையாது. வசிஷ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தன்னோட எண்ணத்துல என்ன ஒரு ஆசையோ இல்ல எண்ணமோ உதிச்சுதுன்னா அந்த ஆசையோட வெளிப்பாடா, ஆசையின் வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிறவி எடுத்த கணக்கு அப்படிங்கிறது. இப்போ வசிஷ்டர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, இந்த ராஜாவா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்ச மாத்திரதுமே அவர் பத்மனா இன்னொரு பக்கம் ராஜாவா பிறந்துட்டார். பத்மன் இறந்துட்டா கூட தன்னை இன்னும் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற எந்த விதமான அந்த விழிப்புணர்வுல இல்ல. அந்த விழிப்புணர்வு நிலையில இல்லாத தன்மையில இருக்கிறனால அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் இன்னொரு இடத்துல ராஜாவா தான் அவர் இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பேரு விதுரன் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இதுலும் தெளிவா சொல்றாங்க, பிறவிகள் எடுத்தாலும் கூட கூட இருக்கக்கூடிய மக்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், மீது இருக்கக்கூடிய அனைத்துமே நம்முடைய எண்ணமானது ஒரு பிறப்பெடுத்த உடனே அங்க ஒரு உலகம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருது. பத்மன் விதுரனா இருக்கும் சமயத்துல கூட அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே பத்மனுடைய வாழ்க்கையில இருந்தவங்களே தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பத்மன் மனசுக்குள்ள அவருக்கு யாரு தெரியும், தன் மனைவி தெரியும், சுத்தி இருக்கக்கூடியவங்கள தான் தெரியும். அப்போ அதோட நினைவாலேயே அவர் இறந்து போனனால அந்த உலகத்திலையும் அதே மாதிரி ஆட்களோடய அவர் வாழ்றாரு அப்படிங்கறதுதான் இதை சொல்றாங்க. இப்போ இது சொல்லி முடிச்ச உடனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு கேக்குறாங்கன்னா ஞானலீலா. இதை ஞானலீலான்னு சொல்லி, ஏன்னா நம்ம குழம்பிக்க கூடாது அப்படிங்கறனால சூட்ச்ம நிலையில இருக்கக்கூடிய பேர் ஞானலீலா. அந்த விதுரனுடைய மனைவியா இருக்குங்க பேரு லீலா அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஞானலீலா, அதாவது சூட்ச்ம நிலையில இருக்கக்கூடிய அந்த ஞானலீலா திருப்பியும் சரஸ்வதி தேவி கிட்ட அவங்க கேள்வியை தொடர்றாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படி முதல்ல உருவாச்சு, இந்த மரணம் அப்படிங்கிறது எப்படி, மரணம் ஜனனம் எப்படி உருவாச்சு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு, பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்டோன்னா சரஸ்வதி தேவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிரம்மத்துக்குள்ள சித் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கு. அதாவது இந்த அறிவானது சித் அப்படிங்கிறது தன்னை அறிய முற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உணர்ச்சி அப்படிங்கிறது தன்னை போல உருவாயிருது. அந்த உணர்ச்சி ஏன் உருப்படுதுன்னா ஒரு சங்கல்பம், அதாவது பர்பஸ் உண்டாயிருது. பர்பஸ் ஒண்ணு உருவான உடனே உணர்ச்சியும் கூடவே சேர்ந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய தன்மைகள்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நீருனா குளுமையா இருக்கும், அப்புறம் நெருப்புனா சுடும் அப்படிங்கிறது அதோடைய தன்மையா இருக்கு. அதே மாதிரி பூமி அப்படிங்கிறது நல்ல ஒரு கணம் பொருந்திய ஒண்ணா இருக்கு. இதெல்லாம் அதோடைய தன்மைகளா இருக்கு. இந்த தன்மைகள் விளக்கணும்னா நிறைய இருக்கு. இதோட தன்மை எப்படி உருவாச்சு, இந்த சித்தானது, இந்த உயிர் பிறந்த உடனே எப்படி அதை உணர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆதியில ஒரு உயிரானது உருவாயிருக்கும் இல்லைங்களா. ஒரு ஜீவன் அப்படின்னு ஒண்ணு உருவாயிருக்கும் இல்லையா. அந்த ஆதியில ஏதோ ஒரு உயிர் இந்த சித்தின் மூலமாக ஏதோ ஒரு ஸ்பந்தம், வைப்ரேஷன் மூலமாக ஒரு உயிரானது ஒரு இது உருவாயிருக்கும் இல்லையா. அந்த ஒரு ஜீவனானது இந்த பஞ்சபூதங்களை எப்படி உணர்ந்ததோ, அந்த முதல் பிறப்பு முதல் அது வந்தப்ப எப்படி உணர்ந்ததோ அதுவே நியதி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல ஆதியில முதல்ல ஒரு பிறப்புன்னு ஒண்ணு உருவாகும் போது அது எப்படி அந்த பஞ்சபூதங்களை உணர ஆரம்பிச்சதோ, நீருனா குளுமையா இருக்கும், இது இப்படி இருக்கும், அந்த தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிக்குது. இந்த தன்மையில உணர்ந்த உடனேவே அதுவே நியதி ஆயிடுச்சு. அந்த நியதி ஒரு தடவை உருவாயிருச்சு அப்படின்னா அதுவே காலப்போக்குல அதுவே பெர்மனண்டா ஸ்திரமா அதுதான் அப்படின்னு முடிவாயிரும். அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கூட அது உணர்ந்ததுதான், இது குளுமையா இருக்கும், இது நெருப்புங்கிறது நமக்கு சுடும், இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுவா உணர்ந்துச்சு. அது கற்பனைன்னு கூட சொல்லிக்கலாம். உணர்ச்சி ஒரு தடவை அப்படி உணர்ந்துருச்சுன்னா அதுவே அதோடைய வாசமா மாறிடுச்சு. அந்த வாசமா மாறினதுக்கு அதுக்கப்புறமா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அதையே அது அந்த தன்மையில மட்டும்தான் அதனால அதை பார்க்க முடியும். அதுல மாற்றம் ஆகாது. ஏன்னா அது ஒரு நியதியா மாறிடுச்சு. அது ஒரு நியதியா மாறினால மாற்ற முடியாது அப்படின்னு இதுல தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறமா உண்டு இல்ல அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கூட அது கூடவே இந்த கேள்வியா அவங்க கேட்டிருக்காங்க. உண்டு இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, இந்த சித் அறிவானது, அதாவது
பொதுவா அடிப்படையில பார்க்கும்போது இந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த பிரபஞ்சம் உருவாறதுக்கான காரணமே இந்த சித்து தான். இந்த சித்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான். இந்த அறிவு அறிவா இருக்கும் வரையில எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அறிவு தன்னை அறியும் பொருட்டு அறிவை பெருக்கிக்க முயற்சி பண்ணுது. பெருக்கிக்க முயற்சி பண்ணும் போது அடுத்த நிலைக்கு அது போகுது, புத்தின்னு போயிருது. அந்த புத்தின்னு வரும்போது பிரிவினை வருது. பிரிவினைனா உண்டு இல்ல அது இது அப்படின்னு ஒரு பிரிவினைய கொண்டு வருது ஆட்டோமேட்டிக்கா. பிறப்பானது எடுக்கும் பொழுதே அந்த சித்தானது எப்போ ஒரு 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 உயிராவோ ஒரு உருவாகும் பொழுதே அங்க உண்டு இல்ல இந்த மாதிரியான பிரிவினைகள் இந்த புத்தியின் மூலமாக உருவாயிருச்சு. மனம், புத்திங்கும் போது மனம் தான். பிரிவினை உண்டாகுது. இது அது கருப்பு வெள்ளை அப்படிங்கிற தன்மை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மரணத்தை பத்தி கேக்குறாங்க. இந்த மரணம் எப்படி சம்பவிக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, மரணம் அப்படிங்கிறது ஒரு மூர்ச்சை. மூர்ச்சை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கடைசி அப்படிங்கிறது தான். அது அந்த உடம்புக்கு மட்டும்தான் அது கடைசி. அந்த உடம்பானது ஒரு மரணம் அப்படின்னு சம்பவிக்குதுன்னா அது மூர்ச்சை அப்படின்னா அதோட அது அந்த பிறவியானது முடிவுபடுது. ஆனா அது சூட்சும நிலையில அது பர்மனண்டா இருக்கும். பர்மனண்டா இருக்கும் அப்படின்னா ஆதியில ஒரு ஜீவனானது தோன்றும் போது அப்பவே அது ஒரு முடிவோட தான், ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவ்வளவு நாள் நான் உயிரோட இருப்பேன், இத்தனை பிறவிகள் எடுப்பேன், இத்தனை பிறவிகள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதோடைய மூலமா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட போய் எப்ப சேருவேன் அப்படின்னு கூட முடிவு பண்ணிட்டு தான் ஒரு ஜீவனானது பிறப்பெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு எடுத்த உடனேவே என்ன நடக்குது அப்படின்னா கொடி எப்படி ஸ்திரப்படும், ஒரு ஸ்ட்ராங்கா எப்படி மாறும், கணுக்கள் மூலமா நிறைய கணுக்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அது மாதிரி பிறவி பிறவி எடுக்க 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 அதோட வாசனைகள் என்ன ஆகும், பலப்படும். இந்த வாசனைகள் பலப்பட பலப்பட அடுத்தடுத்த பிறவிகளுக்கான தேவை ஏற்படுது. அந்த வாசனைகள் ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு கொடியில கனவு எப்படி தேவைப்படுதோ நல்லா பிடிக்கிறதுக்கு கணுக்கள் தேவை, பிடிச்சு 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 ஸ்ட்ராங்கா போகுது. அது மாதிரி ஒரு பிறவியானது அடுத்தடுத்த பிறவிக்கான தேவை ஏற்படுறதுக்கு எப்படி போகுதுன்னா பிறவிகள் எடுத்து எடுத்து அதோட வாசனைகளை அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த வாசனைகள் அதிகரிக்கும் போது பிறவிக்கான தேவை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் மறு பிறவி எடுத்து அது எப்படி நிர்ணயம் பண்ணி வந்திருக்கோ, முதல்ல பிறவி எடுத்தப்போ இத்தனை காலகட்டங்கள் தாண்டி நான் முக்தி நிலை அடைவேன், இந்த பிரமத்தோட சேருவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததோ அந்த காலம் வரும் வரைக்கும் அது பிறவி எடுத்தேதான் தீரணும், அதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதோடைய கால அளவு மரணம், அதாவது மரணம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான் அதா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆயுள் காலம் அப்படிங்கிறது எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கறத பத்தியும் சரஸ்வதி தேவி சொல்றாங்க. அதாவது பொதுவாவே எப்படின்னு பார்த்தோம்னா யுகங்களா பிரிக்கிறோம் இல்லையா, சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இதெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சத்தியுகத்துல 400 வருஷம் நம்மளுக்கு ஆயுள் காலமும், அடுத்து திரேதா யுகத்துல 300, துவாபர யுகத்துல 200, அதே மாதிரி இந்த கலியுகத்துல 100, இப்படிதான் ஆயுள் காலம் நிர்ணயப்பட்டு வந்திருக்கு. ஆனா இது வேறுபடும். எதன் மூலமா வேறுபடும் அப்படின்னா யார் தன்னுடைய அறநெறிகளை சரியா ஃபாலோ பண்ணி சரியான முறையில வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆயுள் காலம் அப்படிங்கிறது அது பொருந்தும். இல்ல அந்த அறநெறியோட நியதியோட வாழாம இருக்கிறவங்களுக்கு ஆயுள் காலம் அப்படிங்கிறது இல்ல. அப்ப இங்க என்ன ஏற்படுதுன்னா அகால மரணம் ஏற்படுறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மரணம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாசனைகள், அதே மாதிரி இந்த பிறவியில இந்த நொடியில நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது உட்பட பின்னாடி என்னுடைய கர்ம வினைகள் என்னென்ன இருக்கு அதை பொறுத்து என்னுடைய பழக்க வழக்கங்கள் கூட ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கு, கர்மங்கள் காரணமா இருக்கு, அனுபவங்கள் காரணமா இருக்கு. இது எல்லாமே காரணமா ஒரு மரணத்துக்கு, இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மரணம் அப்படிங்கிறது நிகழுது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாவம் புண்ணியம்ங்கிறது ஒரு இதா பிரிக்கிறாங்க. என்னன்னா அதமம், மத்திமம், உத்தமம். இதுமே பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 6ஆ பிரிக்கிறாங்க. அதமம், மத்திமம், உத்தமம். அதே மாதிரி புண்ணியமும் 3ஆ பிரிக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து வச்சுதான் மரணம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு சம்பவிக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துதான். ஆனா பொதுவா அறநெறியோட சரியான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு
பொதுவா அவங்க சொன்ன நியதிப்படி சத்தியுகத்துல 400 வருஷம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி யுகங்களுக்கு ஒவ்வொரு விதமான வருஷங்கள் காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலம் பொருட்பட அது மாதிரிதான் நிகழும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மரணம் அப்படின்னு சம்பவிக்கும் பொழுது முதல்ல எது தன்னுடைய உடம்புல இருந்து விடுபடும் அப்படின்னா ஸ்பந்தம் அப்படிங்கிறாங்க. ஸ்பந்தம்னா வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் தன்னை போல கம்மியாயிட்டே வருது. அதுக்கு அடுத்து சக்திகள் குறையுது, எனர்ஜி கம்மியாகுது. அதுக்கப்புறம் சுவாசம் அப்படிங்கிறது மெலிந்து போய் கடைசியில இவர் மரணம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு சம்பவிக்குது. இந்த உடலுக்கு மட்டும்தான் சம்பவிக்குது. ஆனா இந்த சூஷ்ம நிலையில இந்த ஆன்மாவானது கண்டிப்பா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த சூஷ்ம நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கு அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் அது நரகம் சொர்க்கம் அப்படிங்கறதெல்லாம் அந்த டைம்ல அதுவா அனுபவிச்சுக்கிறது தான். எந்த எண்ணத்துல அவங்க இறக்குறாங்களோ அதை வச்சுதான் அடுத்த அவங்களுடைய ஆன்மா இறந்த பின்பு அதை அனுபவிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணங்களும் அதுக்கு அடிப்படையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது கால அளவுன்ட்டு இல்லை. எந்த காலம், இதுக்கு ஏதாவது காலம் இருக்கா அப்படின்னா காலம் இல்லை. ஏன்னா இது இப்போ உடலோட இருக்கும் பொழுதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய நியதிக்கு உட்பட்டதா இந்த உடல் இருக்கும். அந்த பஞ்சபூதங்களுடைய நியதிக்குள்ள உட்பட்டு இருக்கும் போதுதான் காலம் அப்படிங்கறதே நமக்கு அப்ளிகபிள் ஆகுது. அது இப்போ சூஷ்மமான நிலையில இருக்கு. இந்த சூஷ்மமான நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கு அப்படின்னா இந்த கால அளவுங்கிறது இல்லை. இப்ப நம்ம இவ்வளவு காலம், அதாவது இவ்வளோ 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் அப்படிங்கறதெல்லாம் இந்த பூத உடலுக்கு தான், அந்த சூஷ்ம உடலுக்கு கிடையாது. ஒரு நொடிகளை கூட அந்த அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சு போகலாம். அது காலம்ங்கிறது அது வேற கணக்கு, இது வேற கணக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, எந்த இடத்துல தோன்றும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எந்த இடத்துலயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே தோன்றக்கூடிய ஒரு ஒரு நிலையில தான் அந்த சூஷ்மமா இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கும். எந்த இடத்துல கூட தோன்றக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி வாசனைகளை வைத்து அடுத்த பிறவிக்கான தகுதியான ஒரு தந்தை தாயை தேர்ந்தெடுத்து அடுத்த பிறவிக்கு தயாராகி அது பிறப்பெடுக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ இப்படிதான் அந்த மரணம் அப்படிங்கிறது நமக்கு நிகழுது. இந்த மரணம் அப்படிங்கிறது அடிப்படையா எப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா மரணம் அப்படிங்கிறது மூர்ச்சை. அது இந்த உடம்புக்கு மட்டும்தான், இந்த ஆன்மாக்கு கிடையாது. இந்த ஜீவனானது அடுத்தடுத்த பிறவிகள் அந்த வாசனைகளை சேர்த்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ முன்னாடியே அது நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கு. இவ்வளவு வருஷ காலங்கள் நான் அங்க இருப்பேன், அதுக்கப்புறமா நான் என்னுடைய மூலத்துக்கு போய் சேருவேன். அது எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்கோ அந்த காலம் வரைக்கும் கண்டிப்பாக பிறப்பானது இருந்தே தீரும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு இது மேல எப்படி ஒரு மோகம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இதுக்குமே எல்லாமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சித்துதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. மூலம் அப்படிங்கிறது இந்த பிரம்மம் தான். இந்த பிரம்மத்துல சித்தா மாதிரி சித்து இருக்கு. இந்த சித்துல அறியக்கூடிய தன்மை இருக்கு. அதன் மூலமா உருவானதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே. இதுல இது உயிருள்ள ஒரு பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி, அதாவது இந்த பஞ்சபூதங்களா இருந்தாலும் சரி, அதுவும் இதுல இருந்து உருவாயிருக்கு அப்படின்னா இந்த சித்தின் மூலமாக தான். அதை எப்படி சொன்னாங்க, நிஷ்பந்தம் ஸ்பந்தமாக. நிஷ்பந்தம் அப்படிங்கிறது உயிரற்ற ஒன்று. நிஷ்பந்தம் அவங்க எதை சொல்றாங்க, இதுல அடிப்படையா என்ன சொல்றாங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள். அந்த சித்தானது அதை எப்படி அதை உணர்கிறதோ அதுவாவே தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது முதல்ல ஆதியில அது எதுவா உணர்ந்திருக்கு. இந்த சித்தானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு நிஷ்பந்தமாக, அதாவது இந்த 5 பஞ்சபூதங்களாக உணர்ந்த போது அது நிஷ்பந்தமாக உருவாயிருக்கு. அதுவே ஸ்பந்தமாக உருவாகும் போது உயிருற்ற பொருளா உருவாய். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு அப்படிங்கிற உணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இந்த நிஷ்பந்தம், அதாவது உயிரற்ற இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் உயிருள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது மட்டும்தான் வேறுபடுது ஒழியோ மற்றபடி எந்த விதமான வேறுபாடுமே இதுக்கு கிடையாது. மூலம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், பிரம்மம் தான். இதுல வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு தடவை அது நிஷ்பந்தமா அது இங்க பிறப்பு எடுத்துட்டா கடைசி வரைக்கும் அது அப்படியே அந்த நிலையிலேயே தான் இருக்கும். அதுதான் நியதி அப்படின்னு சொல்றாங்க. இது தன்னைத்தானே உணர முற்படுது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயிர்கள் உருவாறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா தன்னைத்தானே அறிய முற்படுது.
தன்னைத்தானே அறிய முற்படும் பொழுது, உயிருள்ள ஒரு ஜீவனாக உருவாகும் பொழுது தன்னைத்தானே அறியதான் முற்படுது. இந்த அறிவை முற்படும் பொழுது இந்த இந்திரியங்கள் தன்னை போல உருவாகுது. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால கண்கள் உருவாகுது. நான் நுகரணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த மூக்கு உருவாயிருக்கு. நான் எதையோ டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த வாய் அப்படிங்கிறது ஒண்ணு இதாகுது. கேட்கணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த காதுகள் ஒண்ணு இதாயிருக்கு. இப்போ இது எல்லாமே கூட தன்னையே அந்த சித்தானது அறிய முற்படுறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ, கருவிகளா தேவைப்படுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்மளுடைய காது, மூக்கு, வாய் இது எல்லாமே உருவாயிருக்கு. இப்போ இதுல எப்படி ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ மிருகங்கள் இருக்கு, மனுஷங்கள் இருக்கும். இல்ல என்ன அப்படின்னா, அதுக்கும் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு தவளை நிலத்துல விடுறாங்க. டார்வின்ஸ் தியரி நம்ம படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதேதான். இப்போ ஒரு தவளை ரெண்டு பக்கமா ரெண்டு இடத்துலயும் இருக்கு. ரெண்டு இருக்கக்கூடிய தவளையும் ஒரு தவளையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அதோடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அதோடைய உடல் பாகங்கள் அடுத்தடுத்த நிலைப்பாட்டுல அது உருவாக்கிக்கும். இப்போ மலையில இருக்கக்கூடிய ஒரு தவளையோ இல்ல ஏதோ ஒரு மிருகமானது அந்த மலையில எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய கை கால்கள், அதை மத்த இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்குது. அதே மாதிரி நீரில் இருக்கக்கூடிய ஒரு எந்த ஜீவனா இருந்தாலும் அங்க கொண்டு போய் ஒரு தவளையோ அதே மிருகத்தை விட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய உருவத்தை அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அது மாறி 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 வருது. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னைத்தானே அறிய முற்படும் பொழுது தன்னுடைய அனுபவங்களுக்கு பேஸ் பண்ணி தன்னுடைய உடல் அமைப்புகள் எல்லாமே உருவாக்கியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுவாவே அடிப்படையா பார்க்கும்போது இது எல்லாமே கற்பனை தான். இது சித்துல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கற்பனை. இப்ப இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு கற்பனை தான். நம்ம எல்லாருமே கற்பனை அப்படின்னு நினைக்கும் போது எப்ப நம்ம உணர்றோமோ அப்போ நமக்கு முக்திங்கிறது ஏற்படுது. அந்த முக்தி காலகட்டமும் நம்மளே தான் முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வரோம். இப்போ இதுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ இத திருப்பியும் அந்த கதைக்குள்ளேயே வர்றாங்க. யாருன்னா, ரெண்டு லீலாவதி இருக்காங்க. ஒரு லீலாவதி லீலாவும், இன்னொரு லீலாவதி ஞான லீலா. ஞான லீலாவும் சரஸ்வதி தேவியும் தான் சூஷ்ம நிலையில போய் யார பாத்துட்டு இருக்காங்க, விதுரனையும் லீலாவதியும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி பேக் டு த ஸ்டோரி போறாங்க. அந்த பேக் டு த ஸ்டோரியில போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த கதைப்படி பார்க்கும்போது விதுரன் போர்ல இறந்துட்டாரு. லீலாவதி ஆல்ரெடி சரஸ்வதி தேவி கிட்ட ஒரு வாக்கு கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, என் கணவனோட நான் போய் வாழணும்னு சொல்லி ஒரு வாக்கு கேட்டிருக்காங்க. விதுரன்னு ஒரு வாக்கு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருப்பி நான் போய் பத்மனா அந்த உலகத்துல நான் போய் வாழணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சமயத்துல ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க சூஷ்ம நிலையில இருக்கிறாங்க. யாரு இருக்காங்க, விதுரனும் யாரு, லீலாவதி. அங்க இருக்கக்கூடிய லீலாவதி இருக்காங்க. இப்ப இது யாரு பாத்துட்டு இருக்காங்க, ஞான லீலாவும் சரஸ்வதி தேவியும். இப்போ இவங்க உயிரானது அதே மாதிரி டிராவல் பண்ணுது, எல்லா பக்கமும் போகுது. இது இவங்க கூடயே போறாங்க. யார் போறாங்க, இந்த லீலாவத்தையும் ஞான லீலாவும் சரஸ்வதி தேவியும் அவங்க கூடயே அந்த உயிர் வெவ்வேறு நிலைகளை சஞ்சரிச்சு வேற வேற இடத்துக்கு போகுது. அது கூடயே அவங்க போறாங்க. இப்ப இந்த விதுரனுடைய உயிரானது யமபுரிக்கு போகுது. யமபுரிக்கு போன உடனே அங்க பாத்துட்டு அந்த விதுரனுடைய ஆன்மாவை அதாவது பாத்துட்டு என்ன சொல்றாங்க, இங்க அவன் பாத்திரப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனுப்பிச்ச உடனேவே ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது அப்படின்னா, நேரா அந்த பத்மனுடைய உடல் ஆல்ரெடி அங்க இருக்கு. பத்மனோட உடல் என்ன பண்ணிருக்காங்க, பூக்களால நல்லா அலங்கரிச்சு லீலாவதியோட அந்த புறத்துல ஆல்ரெடி அந்த லீலாவதி பூக்களால அலங்கரிச்சு அவங்க அங்கேயே வச்சிருக்காங்க அந்த பாடிய. அந்த பாடியில போய் மூக்கின் வழியாக அந்த உயிரானது போறத அவங்க பாக்குறாங்க. இதுதான் அவங்க பாக்குறாங்க. இத பாத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். யாருன்னா, இந்த ஞான லீலாவும் சரஸ்வதி தேவியும் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இதோட கட் பண்ணிட்டு இன்னொரு கதைக்கு போறாங்க. இதோட மெயின் கதை யாருன்னா ராமன் தான். ராமனும் வசிஷ்டரும் தான் பேசிட்டு இருக்காங்க. வசிஷ்டர் தான் அந்த சரஸ்வதி தேவி பத்தியும் லீலாவதி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ராமர் கேட்கிறாரு கேள்வி. யார பத்தி கேக்குறாங்க, இந்த லீலாவதி பத்தியும் சரஸ்வதி தேவி பத்தியும் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, எப்படி இந்த விதுரனுடைய உயிர் பிரிஞ்சிச்சு, அந்த பத்மனுடைய உடம்பை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க போய் அந்த உடம்புல போய் சேர்ந்துச்சு, எனக்கு இது சந்தேகமா இருக்கு, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமர் கேட்கிறாரு வசிஷ்டர்ட்ட. வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்றாரு. இப்போ நீங்க பணம் வச்சிருக்கீங்க, 1,00,00,000 பணம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல போய் புதைச்சு வச்சுட்டீங்க, ஊரெல்லாம் போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க, உலகெல்லாம் சுற்றி பாக்குறீங்க. ஆனாலும் கூட எவ்வளவு வருஷம் வந்தாலும் கூட உங்க மனசானது அங்கேயே இருக்கும். ஏன்னா 1,00,00,000 ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா துல்லியமா போய் எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்க அந்த தோண்டி எடுப்பீங்க. அது மாதிரி இன்னொரு அழகான உவமை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் இப்படி உருவாகுது. அந்த விதையில தானே இருக்கு, அதோட தன்மை உள்ளேயே இருக்குது.
அந்த தன்மை உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த மரமா வளருது. வேப்ப மரத்தோடைய கொட்டையானது வேப்ப மரமா வருது. அதே மாதிரி ஒரு மாமரத்தின் கொட்டையானது மாமரமா வருது. அதோட இயல்பானது, அந்த ரசமானது உள்ள இருக்கு. அதனாலதானே அது அவ்வளவு பெரிய மரமாகுது. அது மாதிரி நம்ம உடம்புல அந்த வாசனைகள் ஒண்ணு இருக்கு. அந்த வாசனைகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விதுரனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள இருக்கு அந்த பத்மன் தான் நான் அப்படிங்கிற இது இருக்கு. அதனால அவன் தேட வேண்டிய அவசியமே ஏற்படல. ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த உடல்ல போய் இந்த உயிரானது சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கான ஒரு பெரிய விடை இதுல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் பிண்ட தானம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பிண்ட தானத்தை பத்தி ராமர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வசிஷ்டர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிலையும் சொல்றாரு. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிண்ட தானம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஜீவன் பாதிக்கப்படுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பிண்டதானம் கொடுக்கலன்னா பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்படாது. ஏன்னா அந்த ஜீவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அது என்ன விதமான ஒரு ஞாபகத்துல இருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன சூழ்நிலையிலும் இவங்க பிண்டதானம் கொடுத்துருவாங்க, நல்ல முறையில தான் நான் இறந்திருக்கேன், என்னுடைய பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பா பிண்டதானம் கொடுத்துருவாங்க. அந்த இது உள்ளேயே இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்கவே இல்லைனாலும் கூட அது கொடுத்துதான் நினைச்சு அடுத்தடுத்த நிலைக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வச்சுதான். இப்ப பொதுவா பார்க்கும்போது எல்லாருமே அந்த பிண்டதானம் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல. ஒவ்வொரு மதத்தாரை பொறுத்து இது மாறுபடுது. அப்போ அந்தந்த மதத்தார் அந்தந்த விஷயங்களை என்ன மனதுல நடத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணிதான் அது அப்படியே போயிட்டு இருக்கலையோ, இதுதான் நியதி அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இதுவும் ஃபைனலா எங்க முடியுது அப்படின்னா, நாம எதை நம்பிக்கிட்டு இருக்கோம், எதை பிலீஃபா வச்சிருக்கோம், அந்த பிலீஃபை பேஸ் பண்ணிதான் ஃபர்தரா இருக்கு. எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இருக்கு. எதை நம்பிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான். இன்னொரு கேள்வியும் சுவாரஸ்யமா கேட்கிறாரு. தர்மம்னா என்னன்னே தெரியாது, துளி கூட அதை பத்தி எந்த விதமான ஒரு அறிவுமே அவனுக்கு இல்லை. அப்படி ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவங்களுடைய பந்துக்கள் தர்மம் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த புண்ணியமானது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க அவங்க இறந்து போற வரைக்கும் தர்மம்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பந்துக்கள் இருக்கிறவங்க அவங்க தர்மம் எல்லாம் செய்யறாங்க, அவருடைய ஆன்ம நிலை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த புண்ணியமானது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, தர்மத்தோடைய சக்தியை பொறுத்து அது நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறார். இப்ப இங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்கேயும் எண்ணம் தான் வருது. அவங்க போயிட்டா கூட அவங்களுடைய பந்துக்கள் என்ன நினைச்சு பண்றாங்க, அவர் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வச்சு அவங்க பண்ணும்போது அது போய் சேரும் அப்படிங்கிறாங்க. இப்ப அகைன் எதுக்குள்ள வருது அப்படின்னா, எண்ணம் தான் காரணம். இப்ப இறந்தவரா இருக்கட்டும், அவங்களுடைய பந்துக்களா இருக்கட்டும், என்ன எண்ணத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுடைய அடுத்தடுத்த பிறவிகளும் அதோடைய பாதிப்புகளும் அவங்க உணர்வாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவா தெரியுது. இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா, இங்க நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த ஞான நிலை அடையாதவங்களுக்கு இந்த பிறப்பானது ஆமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஞான நிலை அடைந்த ஒருத்தங்களுக்கு இது எல்லாமே பொய், இது எதுவுமே உண்மை கிடையாது, இது கற்பனை, இப்ப பார்க்கக்கூடிய அனைத்துமே கற்பனை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு கற்பனை, இது இல்லவே இல்லை அப்படிங்கறது உணர்வாங்க. இதுல ஒரு கேள்வி ஒருத்தர் அவர் கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஞானம் அடைந்தவங்க இவரு கேட்கிறார், ராமர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஞானியா இருக்கிறவரு நிர்விகல்ப சமாதி அடைந்ததுக்கு அப்புறமா அத மத்த ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஞானம் அடைந்தவருக்கு உருவமே கிடையாது. ஞானம் அடைந்தவருக்கு இமீடியட்டா அவர் எந்த நிலையில இருப்பாருன்னா, இது எல்லாமே போய் கற்பனைன்னு உணர்ந்து அந்த உருவமற்ற நிலையில இருப்பாரு. அப்ப இருக்கும்போது அங்க யாருமே பார்க்க மாட்டாங்க, ஜனங்களுக்கும் எதுவே தெரியாது. ஆனா அந்த ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ, இப்ப எப்படி எல்லாத்தையும் எல்லா பொருளையும் பாக்குறோமோ அதே மாதிரிதான் அந்த ஞானியும் பார்ப்பாங்க. ஞானம் அடையாத ஒருத்தங்களை எப்படி மத்த பொருள்ல பாக்குறோமோ அதே மாதிரிதான் பார்ப்பாங்க. அதே நிலைதான் யாருக்கு ஏற்பட்டுச்சு? இது ஒரு கேள்வியா இங்க கேட்கிறாரு. ராமர் கேட்கிறாரு, பூர்வ லீலா
தன்னோட தேகத்தை விட்டுட்டு வர்றாங்க. அந்த தேகத்தை விட்டுட்டு வரும் பொழுது இந்த தேகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கும் அதே பதில் தான் அவர் சொல்றாரு. எந்த தேகத்தை பத்தி நீ சொல்ற? ஒரு ஞானம் அடைந்த ஒருத்தங்க ஞான லீலாக்கு ஞானம் வந்துருச்சு, அவளுக்கு இன்னும் அந்த உடலுங்கிறது தேவையில்லை. இப்ப அது எல்லாமே பொய்ன்னு அவள் உணர்ந்துட்டா. உணர்ந்திருக்கக்கூடிய அந்த லீலாவதிக்கு உடம்பானது தேவையில்லை, அவங்க இல்லைங்கிறது உணர்ந்துட்டா. அதனால அங்க உடம்பே கிடையாது, இது எல்லாமே பொய் அப்படிங்கறத கற்பனை அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்போ 2 கேள்வி மூலமா இதை நமக்கு தெளிவா உணர்த்துறாங்க. என்னன்னா, ராமர் கேட்கிறாரு, இந்த ஞான லீலாவுடைய உடம்பானது என்ன ஆச்சு? அதாவது சூஷ்ம நிலையில தானே அவங்க போறாங்க, அப்ப அவங்களுக்கு உடம்பு என்ன ஆச்சு? அப்ப ஞானம் அடைஞ்சிட்டாங்களே, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடம்பு எதுக்கு? எந்த இதை பத்தி கேக்குற நீ? இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ ஞானம் அடைஞ்சிருச்சுன்னா, அது வெயிலை கண்ட பனி போல இது எல்லாமே பொய் அப்படின்னு உணர்ந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையே இல்லையே. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ராட்டினத்துல உட்கார்ந்துருக்கான் ஒருத்தன். இப்போ அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, உலகம் தான் தன்னை சுத்துதுன்னு நினைப்பானா, தான் உலகத்தை சுத்துதுன்னு நினைப்பானா? இந்த 2 கன்ஃபியூஷனுமே இருக்கும். இப்ப எது உண்மை அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அப்போ இந்த ஞானம் அடைஞ்ச ஒருத்தங்களுக்கு இந்த உலகமானது இல்லை, ஞானம் அடையாத ஒருத்தங்களுக்கு இது எல்லாமே உண்மையா தெரியலாம். அப்போ இந்த ஞானம் அடைகிற வரைக்கும் புரியாத புதிராதான் இருக்கும். எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? அது நம்ம திரும்ப திரும்ப இந்த கேள்வியை நமக்குள்ளேயே எழுப்பிக்கிட்டே இருக்கிறது மூலமாக மெதுவாக அந்த ஞானமானது எல்லார் மனதிலும் உருவாகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பதிலா இருக்கு. நன்றி.